ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலக்கல் கிச்சன். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சாதத்தை வச்சு எப்படி தட்டை பண்ணலான்றதை பார்க்கலாம். மொறுமொறுன்னு கிறிஸ்பியான தட்டை வாங்க வீடியோவில் பார்க்கலாம். ஒரு கப் ரைஸ் எடுத்திருக்கேன். பொட்டுக்கடலை பவுடர் பண்ணி வச்சுருக்கேன். கடலைப்பருப்பு ஊற வச்சு எடுத்துருக்கோம். மிளகு, காஞ்ச மிளகாய், அப்புறம் ஜீரகம், பூண்டு, பெருங்காயத்தூள், இதெல்லாம் நமக்கு தேவையான பொருட்கள். கடலைப்பருப்பை ஒரு 2 மணி நேரத்துக்கு முன்னாடியே ஊற வச்சு எடுத்துடலாம். அப்போ தான் நமக்கு வெந்து சாஃப்டாக மெதுன்னு இருக்கும். அது ஊறினதுனா தான். பொட்டுக்கடலை ஒரு 200 கிராம் நம்ம மிக்சியில் பவுடர் பண்ணி வச்சுக்கலாம். சாதத்தை இப்போ மிக்சியில் அடித்து எடுத்துட்டேன் நான். அது கூட நம்ம சொன்னோல சில்லி, பூண்டு, பெருங்காயத்தூள், இது எல்லாமே சேர்த்து மிக்சியில் கிரைண்ட் பண்ணி எடுத்துருக்கிறத சாதத்தோடு சேர்த்துடலாம். சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். சாதம் கொஞ்சம் கொள்ளன்னு பிசுன்னு இருக்கிற மாதிரி இருக்கும். அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பொட்டுக்கடலை மாவு நம்ம சேர்த்து பிசைஞ்சிக்கிட்டு கொஞ்சமாக தேவைக்கு ஏற்ற மாதிரி நம்ம சேர்த்துக்கலாம். மொத்தமாக சேர்க்காம நம்ம பிசைஞ்சு எடுக்க நமக்கு அந்த சாதம் கையில் ஒட்டிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும். அப்போ கொஞ்சமாக ஆட் பண்ணி நம்ம பொட்டுக்கடலை மாவை பிசைஞ்சிக்கிட்டே இருக்கலாம். இப்போ சாதத்தோட மீதி இருக்கிற மாவையும் நான் கொட்டி கொஞ்சமாக பிசைஞ்சிக்கிறேன். உருக்குன பட்டர் இருந்தாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை ஆயில் சூடு பண்ணி எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி ஆயில் தான் எடுத்திருக்கேன். கடலைப்பருப்பு, எண்ணெய் கொஞ்சம் சேர்த்து நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கிட்டேன். இதுக்கப்புறமும் நான் கொஞ்சம் சூடு பண்ணி எடுத்துருக்கிற ஆயில் இது கூட சேர்த்து மிக்ஸ் பண்ணி அதில் ஒன்றா நல்லா கலந்து அது மேலே காஞ்சி போகாமல் இருக்கிறதுக்காக நல்லா மாய்ஸ்சரைஸ் பண்ணி விடுறதுக்காக ஃபுல்லாக எண்ணெய் தடவி வைக்கிறேன் நான். நல்லா பால் மாதிரி இப்போ நம்ம பிசைஞ்சு வச்ச மாவுக்கு மேலே எண்ணெயை தடவி நம்ம அதை ஒரு பால் மாதிரி பெரிய சைஸாக பிடிச்சி அதை கொஞ்ச நேரம் வெயிட் பண்ண வைக்கலாம். எண்ணெய் அகைன் எண்ணெய் தடவிக்கலாம் கொஞ்சம் மேலே, ஏன்னா நம்ம சாதம் கையில் ஒட்டாமல் இருக்கிறதுக்காக. அதுக்கப்புறம் நமக்கு ஒரு ஆயில் கவர் ஏதாவது இருந்தாச்சும் சரி, பால் கவரு இல்லை கோதுமை மாவு கவர் பேக்கெட் இருந்துச்சுன்னா அந்த ஆயில் கவரை தான் நான் இன்றைக்கி செஞ்சுருக்கேன். அதை ஓப்பன் பண்ணி கட் பண்ணி எடுத்துகிட்டு அதில் 2 பீஸோ 4 பீஸோ உங்களுக்கு சின்ன உருண்டையாக வேணும்னா சின்னதாக எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி 2 பீஸ் 3 பீஸ் அந்த மாதிரி வச்சு செஞ்சுருக்கேன். அதில் சின்ன பால்ஸ் பண்ணிவிட்டு மேலே ஒரு வெயிட்டான பாத்திரம் வச்சு நல்லா தட்டி அமுக்கி எடுத்திங்கன்னா நம்மளுக்கு தட்டை அழகழகான குட்டியான தட்டை வரும். இல்லை நீங்கள் சப்பாத்தி மேக்கர் வச்சுருந்தீங்கன்னா அதில் கூட நீங்கள் வச்சு புஷ் பண்ணி எடுத்துக்கலாம். நான் அன்றைக்கி ஆயில் கவரில் வச்சுட்டு மேலே ஒரு பாத்திரத்தை வச்சு தான் புஷ் பண்ணி எடுத்துருக்கேன். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக சின்ன தட்டையாக அழகாக கிடச்சிருக்கு பாருங்கள், குட்டியாக ரவுண்டாக. இப்போ நம்ம ஆயிலில் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்து வந்ததுக்கப்புறமா அதுவே ஆயிலிருந்து நல்லா மேலே எலும்பி வரும். பூரி எப்படி பொரிப்போமோ அதே போல் ப்ராசஸ் தான். நல்லா பொரிஞ்சு மேலே வந்ததுக்கப்புறமா நம்ம எண்ணெய் சலசலப்பெலாம் அடங்கினதுக்கப்புறம் அதை நம்ம எடுத்துடலாம் எண்ணெயிலேருந்து. பாருங்கள், பார்க்குறதுக்கு எவ்வளோ அழகாக சூப்பராக தட்டை சூப்பராக ரெடி ஆகிருக்கு பாருங்கள். அகெயின் நல்லா மெல்லிசாக, எவ்வளோ மெல்லிசாக தட்டுறோமோ அவ்வளோ மெல்லிசாக இருக்கும் தட்டை, நமக்கு சாஃப்டாக கிடைக்கும். அதனால் நல்லா மெல்லிசாகவே தட்டிக்கோங்க, குட்டி பால்ஸாக பண்ணிக்கோங்க. நம்ம பொரிக்கும்போது எண்ணெய் சலசலப்பு அடங்கினதுக்கப்புறமா நம்மளுக்கு ஃப்ரை ஆகிடுச்சு அப்படின்றது அர்த்தம். அதனால் நம்ம 2 சைடுமே மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு பொரித்து எடுக்கலாம். ரொம்ப ஹையாக வச்சோன்னா என்ன ஆகுனா வெளியிலலாம் ப்ரௌன் ஆகிடும், கரிஞ்சு போயிடும். ஆனால் உள்ளுக்குள்ளே வெந்திருக்காது. அதனால் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சுட்டு
2 சைடுமே நல்லா வெந்து வர வரைக்கும் பொறுமையாக நம்ம மாற்றி மாற்றி திருப்பி திருப்பி விட்டு நம்ம இதை பொரிச்சு எடுத்துக்கலாம். ஒரு சைடு வெந்துடுச்சு, திரும்ப அகைன் நம்ம திருப்பி போட்டு இதை வெந்துக்கலாம், பொரிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப ஆயில் குடிக்கவே இல்லைங்க. அப்படியே எல்லோயிஷாக பார்க்கறதுக்கே அவ்வளோ அழகாக ரெடி ஆகிட்டு பாருங்கள். அகெயின் நான் செஞ்சது நல்லா மெல்லிஸாக செஞ்சு போட்டு எடுத்தேன் நான். இதுவே நீங்கள் 4 பீஸ் 5 பீஸ் உங்களுக்கு ஒரே டைமில் செஞ்சிங்கன்னா கூட நீங்கள் போட்டு எடுத்துக்கலாம். நான் 2 இல்லை 3 பீசஸாக எனக்கு ஏற்ற மாதிரி தட்டி போட்டேன், குட்டி குட்டியாக செஞ்சுட்டு. நீங்கள் ஒரே டைமில் 4 பீஸ் தட்டுறீங்க 5 பீஸ் தட்டுறீங்கனாலும் தட்டி போடலாம். நல்லா ஃப்ரை ஆகணும், ரொம்ப ப்ரௌன் கலராக வர வேண்டாம். வெந்தது வந்து உங்களுக்கு அந்த எண்ணெயோட சலசலப்பு அடங்கினோடனே உங்களுக்கே தெரியும். பாருங்கள் எவ்வளோ மெல்லிஸாக இருக்குன்னு பாருங்கள். இந்த மாதிரி எவ்வளோ மெல்லிஸாக நமக்கு தட்டுறோமோ அவ்வளோ சூப்பராக மெல்லிஸாக வரும் நமக்கு தட்டை. 1 கப் ரைஸில் பாருங்கள் நம்ம எவ்வளோ தட்டை நமக்கு ரெடி ஆகிருக்கு பாருங்கள். ஈவினிங் ஸ்நாக்ஸ் வந்து நம்ம இந்த மாதிரி ஈஸியாக செஞ்சிடலாம். இந்த மிளகுக்கு அதுக்கும் காரசாரமாக இருந்துச்சு. இப்போ நான் உடச்சி காட்டுறேன் பாருங்கள். அப்படியே கிறிஸ்பியாக எப்படி மொறுன்னு இருக்குது பாருங்கள். கடையில் வாங்குகிற தட்டை போலவே ரொம்ப சூப்பராக அருமையாக இருந்தது டேஸ்ட்டு. அந்த மிளகு காரத்துக்கும் ஏற்ற மாதிரி செம்ம சூப்பர் டேஸ்ட்டாக இருந்துச்சு. அந்த மொறுமொறுப்பு அதோட ஹைலைட்டே, ரொம்ப நல்லாவே வந்திருந்தது. இந்த டிஷ் எல்லோரும் ட்ரை பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இந்த டிஷ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.